ஹாய் buddies, இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாஃப்ரிக் சாசர் எழுதுனா ப்ரொலாக் டு தி கேண்டபரி டேல்ஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து எந்த பில்கிரிம் பற்றி இவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா யோமன் அப்படிங்கிற பர்சனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இது யார் அப்படின்னா போன வீடியோவில் நைட்டு அவரோட சன் கூட வந்திருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஸ்கொயர் வந்திருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அந்த நைட்டுக்கு வந்து ஒரு பாடி கார்டாக வரதான் இந்த யோமன். இவர் வந்து எப்படிப்பட்டவர், எப்படியெல்லாம் இவரோட அப்பியரன்ஸ் கேரக்டர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா போன வீடியோவில் நமக்கு நைட்டோட டிஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்லியிருப்போம். அதில் வந்து அவர் எந்த அளவுக்கு ஒரு நார்மல் பர்சனு, எந்த அளவுக்கு அவரோட கேரக்டர்ஸ் இருக்குது, ஊரே அவர் வந்து எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்குது, அவருக்கு இருக்க பெருமையெல்லாம் நிறைய சொல்லியிருப்போம். அதை வச்சு சொல்லும்போது இவர் கூட வந்து இந்த யோமன் அப்படிங்கிற பர்சனை கூட்டிகிட்டு வராராமா. அவருக்கு இருக்க பெருமைக்கு அவர் கூட நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வரலாம், நிறைய சோல்ஜர்ஸை வந்து பாடி கார்டாக கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் அந்த நைட்டுக்கு வந்து சிம்பிளாக இருக்கிறது தான் பிடிக்குமா. ஸோ இந்த பில்கிரிமேஜ் போகும்போது நிறைய பேர்லாம் வேண்டாம், எனக்கு ஒருத்தர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு கூட கூட்டிகிட்டு வர பர்சன் தான் இந்த யோமன். நெக்ஸ்ட்டு இந்த யோமனை பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு கோட் போட்டிருப்பாராமா. நெக்ஸ்ட்டு வந்து அவர் தலையை மூடின மாதிரி அந்த முக்காடு போட்டிருப்பாராம். அது வந்து என்ன கலரில் இருக்குன்னா க்ரீன் கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவர்கிட்ட வந்து மயில் இறகுல செஞ்ச வந்து ஏரோஸ்லாம் இருக்குமாமா. அந்த ஏரோஸ்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவருக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீட்டாகவும் ரொம்ப சேஃபாகவும் கேர்ஃபுல்லாகவும் அவரோட பெல்ட்டில் வந்து வச்சுருப்பாராமா. அவருக்கு வந்து என்ன விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னா எப்படியெல்லாம் வெப்பன்ஸை வந்து உருவாக்கணும், அதாவது ஏரோஸ் அப்படின்னா அது எப்படி செதுக்கணும், எப்படி வந்து ப்ராப்பராக ஒரு வில்லம்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பன்ஸ் செய்கிற நுணுக்கங்கள் எல்லாமே அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சிருக்குமாமா. நெக்ஸ்ட்டு இவர் வச்சிருக்க அந்த ஏரோஸ் பார்த்தோம் அப்படின்னா வளைஞ்சிருக்கிறது இல்லை உடையிறதெல்லாம் கிடையாதாமா. அந்த ஃபெதர்ஸ் அதில் இருக்க அந்த ஃபெதர்ஸ் கொடைக்கீழே வந்து தொங்கிட்டு இருக்காதான். அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவ்வளோ வந்து நுணுக்கமாக அதில் வந்து வேலைப்பாடுகள்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக அந்த ஏரோஸ்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எப்பயுமே இவர் கையில் வந்து ஒரு வில்லை வந்து வச்சுட்டே இருப்பாராமா. நெக்ஸ்ட்டு இவரோட ஹேர் கட்டுன்னு பார்க்கும்போது ஃபுல்லாக மொட்டையடிக்காமல், ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த சின்ன சின்ன முடி இருக்கிற மாதிரி க்ளோஸ்லி கிராப்டு ஹேர் கட் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவரோட ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா சன்டர்ன்டு ஃபேஸ், அதாவது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்க மாதிரி தான் ஃபேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப நல்ல கிரேட் நாலேஜ் உள்ள பர்சன். அதாவது ஃபாரஸ்ட்டில் வந்து எப்படி போகணும், அங்கே என்னென்னலாம் செய்யணும், அது அங்கே வந்து எப்படி சர்வே பண்ணணுங்கிறது எல்லா நாலேஜுக்கும் இவர் வந்து ஹைலி ஸ்கில்டு பர்சனாக இருக்கார். நெக்ஸ்ட் இவர் கையில் வந்து ஒரு ஃபைன் டெக்கரேட்டர் ஆர்ச்சர் ஆம் அப்படின்னா கையில் வந்து கவசம் மாதிரி போடுவாங்க இல்லையா கைக்கிட்ட, அது வந்து போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவர்கிட்ட வந்து ஒரு ஸ்வாடு, ஒரு சின்ன ஷீல்டு வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடில் வந்து இவர் வந்து ஒரு சின்ன கத்தி வச்சுருக்காராம். ஆர்னேட் டேகர் அப்படின்னா ரொம்ப பெரிய வால் இல்லாமல் சின்னதாக ஒரு கத்தி, ஒரு சேஃப்டிக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வச்சுருக்க அந்த சின்ன கத்தி வந்து ரொம்ப அப்படியே வெல் எக்யூப்டாகவும் ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவரோட செஸ்ட்டில் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு பிரைட்டாக ஒரு சில்வர் பேட்ச் போட்டிருக்காராமா. அது யாரோடது அப்படின்னா செயின்ட் கிறிஸ்டபர் அப்படிங்கிற ஒருத்தரோட சிம்பிள் இருக்க மாதிரி அந்த பேட்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஒரு ஹண்டிங் ஹார்ன் வந்து வச்சுருக்காரு. அது எங்கே இருக்குது அப்படின்னா அவரோட திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறதுக்கு ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து பேல்ட்ரிக்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மாட்டி வச்சுருக்காராமா. கடைசியாக இவரை பற்றி டிஸ்கிரிப்ஷன் முடிக்கும் போது சாசர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா இவரை பார்த்தாலே ஒரு ட்ரூ ஃபாரஸ்டர் மாதிரியே இருப்பார், அதுதான் யோமன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டிஸ்கிரிப்ஷனை முடிக்கிறாரு. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.